ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். விடாமுயற்சி படத்தில் நடிச்சிட்டு இருக்கிற அஜித் சார் நேற்று சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்த நிலையில் அது பற்றி பலவிதமான வதந்திகளும் செய்திகளும் வெளியாகி எது உண்மை எது பொய் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது அஜித் சார் ரெகுலர் மெடிக்கல் செக்கப்புக்காக போயிருக்காரு அப்படின்னும், அஜித் சாருக்கு மூளையில் சின்னதாக ஒரு கட்டி இருந்து அதை டயக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கட்டியை அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றியிருக்காங்க. தற்போது அவர் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சேட்டலைட் மீடியாவில் ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தது. இந்த நிலையில் அஜித் சாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திரா இதை பற்றி விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் பகிர்ந்துள்ள மூளை கட்டி குறித்த தகவல் பொதுவானது என்றாலும் படிக்கும்போது பகீர் என்றது. அஜித் சாருக்கு அப்படி எதுவும் கட்டி இல்லை. அண்மையில் அஜித் சாரின் நெருங்கிய நண்பரான வெற்றி துரைசாமி மரணத்துக்கு பின்னர் கொஞ்சம் மனதால் சோர்ந்து போனவர் நார்மல் செக்கப்புக்காக தான் அப்போலோ போனார். போன இடத்தில் ஏதேதோ ஸ்கேன் உள்ளிட்ட சகல டெஸ்ட்டுகளும் எடுத்தபோது காதுக்கு கீழே சின்ன பல்ஜ் எனப்படும் புடைப்பு உள்ளதை கண்டறிந்து இதனால் பாதிப்பு ஏதுமில்லை, அதே சமயம் அரை மணி நேரத்தில் இதை சரி செய்து விடலாம் என்று டாக்டர் சொன்னதை அடுத்து இமீடியட்டாக சரி செய்ய சொல்லிவிட்டார். இதையடுத்து நேற்றே அந்த பல்ஜ் அரை மணி அவகாசத்தில் நீக்கப்பட்டு நேற்றிரவே ஜெனரல் வார்டுக்கு வந்துவிட்ட அஜித் சார் இன்றே டிஸ்சார்ஜ் ஆகிவிடுவார். இந்த மைனர் ஆபரேஷனால் சாரின் எந்த பணியும் நடவடிக்கையும் 1% கூட பாதிப்படையாது என்பதுதான் உண்மை. மேலும் திட்டமிட்டபடி அடுத்த வாரம் அஜர்பைஜானில் விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு கிளம்பிவிடுவார் என்பதுதான் நிஜமே தவிர நீங்கள் குறிப்பிட்டது போல் 3 மாத ஓய்வு என்பதெல்லாம் தவறான தகவல் அப்படின்னு சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு.